IAS அதிகாரிகளாக இருப்பவர்கள் தொல்லியல் மீது ஆர்வம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முன்னாள் IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நூலை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கங்கை மட்டுமல்ல வைகை கரையிலிருந்தும் வரலாற்றை தொடரலாம் என அண்ணா கூறியதை பாலகிருஷ்ணன் நிரூபித்துள்ளதாக கூறினார். பொதுவாக இளமை காலத்தில் தமிழார்வம், தமிழ் பற்று உள்ள இளைஞர்கள் இதுபோன்ற இந்திய ஆட்சி பணிக்கு வந்த பிறகு அதனை அவ்வளவாக வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். காரணம், எங்கே சிக்கல் வருமோ, யாராவது இடைஞ்சல் தருவார்களோ என்று நினைத்து தங்களது தமிழ் ஆர்வத்தை நெஞ்சுக்குள் பூட்டி வைத்துக் கொள்வார்கள். தாம் IAS அதிகாரியாக இருந்தபோதும் தொடங்கிய பயணம் இன்னும் தொடர்வதாக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய துணைக்கண்டம் முழுவதற்குமான புரிதல்கள், மீளினவியலை உள்ளடக்கிய ஆகச்சிறந்த ஒரே ஆவணம் சங்க இலக்கியம் மட்டும்தான். சங்க இலக்கியங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக உதயச்சந்திரன் IAS தெரிவித்தார். மெட்ரோ ரயில் நிறுவன டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அது முழுக்க முழுக்க தவறான தகவல் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு ரயில் பெட்டிகள் வாங்கியதில் 200 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். டெண்டரை பெற்ற பிரான்ஸை சேர்ந்த அல்ஸ்டாம் போக்குவரத்து நிறுவனத்திற்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக மெட்ரோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எந்த ஒளிவுமறைவுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையான முறையில் டெண்டர் விடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டில் பெட்டிகளை தயாரித்தால் விலை குறைவாக கிடைக்கும் என்பதால் டெண்டர் தொடர்பாக கூடுதல் சேர்க்கை வெளியிடப்பட்டது. அதன்படி உள்நாட்டில் பெட்டிகள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு சுங்க கட்டண சலுகை கிடைக்கும். மேலும் தொழில்நுட்ப அடிப்படையில் மிட்சுபிஷி உள்ளிட்டவற்றின் டெண்டர் நிராகரிக்கப்பட்டதாகவும் டெண்டரில் குறைந்த தொகையை முன்வைத்த L1 நிறுவனமான ஆல்ஸ்டாம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களின் பணம் 250 கோடி ரூபாயை தாங்கள் சேமித்ததாகவும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியுள்ள மெட்ரோ எந்த போலி நிறுவனத்துடனும் தொடர்பில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. தனியார் நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றி கிடைக்கப்பெறும் 1,66,000 ரூபாய் பணத்தை வைத்தே தாம் வாழ்ந்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்கு வரும் வருமானம் குறித்து விளக்கம் அளித்தார். மாநில தலைவராக இருக்கும் வரை சில பேர்த்தோட உதவி வச்சுதான் நான் பண்றேன். நான் அவங்கள மாதிரி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சிருந்தா நான் அந்த பணத்துல இருந்து கொடுப்பேன். கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தல. எனக்கு வரக்கூடிய வருமானம் 1,66,000 சில்லறை பார்த்திருப்பீங்க. அக்கௌண்ட் எடுத்து பாத்தீங்களான்னு தெரியல, ஓபன் பண்ணி பாத்தீங்களான்னு தெரியல. ஒரு கம்பெனில கன்சல்டன்டா இருக்கேன். மாசம் 1,66,000 சில்லறை வாடகை வருது. எனக்கு கன்சல்டன்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. தான் கூறிய குற்றச்சாட்டிற்கு தற்போது வரை திமுகவிடமிருந்து பதில் வரவில்லை என்றும், திமுகவில் யாராவது ஒருவர் இந்த சொத்து தன்னுடையது இல்லை என்று கூறியிருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். 3 முக்கிய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கோங்கண்ணா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நோபல் ஸ்டீல்ல டைரக்டா இருந்தாங்க. மணி லாண்டரிங் அந்த கம்பெனியில நடத்தி தான் முதலமைச்சர் அவர்கள் துபாய் போகும் பொழுது 1000 கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்காரு. நேரடி குற்றச்சாட்டு. என்ன நோபல் ஸ்டீல் பதிலக்கானா? அந்த கம்பெனில டைரக்டரா இல்லவே இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கானா? ரஃபேல் வாட்ச் சீரியல் எண் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை வாட்சின் சீரியல் எண்களை காண்பித்து விளக்கம் அளித்தார். 147 தெரியுதானே? 147 தான் அந்த வாட்சோட நம்பர். அதுதான். ஏன்னா நீங்க ஸ்டேஜ்ல எடுத்து படிக்கும்போது இதுக்குள்ள அழுக்கெல்லாம் இருக்கு. சொல்றது புரியும். இப்ப நீங்களே படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டீங்களா? அதுதான் பாயிண்ட். 147 பில்லில் என்ன போட்டிருக்கோ அதான் வாட்ச். அடுத்த 8 மாதம் ரணகலமாகத்தான் இருக்கும் என்றும் அண்ணாமலை கூறினார். அண்ணாமலை பற்றிய கேள்விகளை தம்மிடம் கேட்க வேண்டாம் என்றும், அரசியலில் பண்பட்ட தலைவர்கள் பற்றி தம்மிடம் கேள்வி எழுப்புங்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டதாக தெரியவில்லை என்றும், மாறாக சொத்து பட்டியலை வெளியிட்டதைப் போலதான் தெரிவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியில் இருந்ததனால் மட்டுமே ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை என்றும், அதிமுக வளர்ச்சியை கண்டு சிலர் வதந்தி பரப்பி வருவதாகவும் விமர்சித்தார். அதாவது ஒரு ஆட்சியில் இருந்தா ஊழல் செஞ்சான்னு எப்படி எடுத்துக்க முடியும்? வேணுமெனே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி பரப்புது. எதிர்கட்சிக்கு அதான வேலை. நீங்க அதிமுக வளர்ந்துகிட்டு இருக்குது, அதை பொறுத்து கொள்ள முடியாத சில பேர் இப்படி சொல்ற கருத்துக்களை சொல்லிட்டு. அண்ணாமலை அப்படிதான் சொல்லியிருப்பாருங்களா? அண்ணாமலை எப்படி சொன்னாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் நீங்க கேட்கணும். அண்ணாமலை பேட்டி கொடுத்தே பெரிய ஆளாக நினைப்பதாகவும், அவரை பற்றி பேச தயாராகவில்லை என்றும் சாடிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அண்ணாமலையை விமர்சித்தார். ஏங்க அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க? இப்படி பேசி பேசிதான் அவர் பெருசாகிறாரு. நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். அவர் கட்சி நாங்க கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. கட்சியில என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும்.
அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகணும்னு நினைக்கிறாரு. தயவு செய்து அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காது. தயவு செய்து அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காதுங்க. வேற எந்த கட்சியாவது கேளுங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டா நாங்கள் பதில் சொல்ல தயாராகிறோம். டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் லண்டனில் தினகரனுக்கு சொத்து இருப்பதாகவும் அதனை அரசுடைமையாக்க வேண்டும் என்றும் கூறினார். ஓ பன்னீர்செல்வம் விரக்தியின் விளிம்பிற்கு சென்று பேசி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சொத்துப்பட்டியல் வெளியிடுவதாக கூறி அண்ணாமலை பூச்சாண்டி காட்டி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் அதிமுகவினருக்கு இல்லை என கூறினார். எந்த பட்டியல் வேணாலும் வெளியிடு, எல்லாம் சட்டப்படி நாங்க இருக்கிறதால அவசியம் கிடையாதுன்றேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மறைமுகமா இந்த மாதிரி ஒரு பூச்சாண்டி மிரட்டல் ஏடமிக்கி விடுக்கிற வேலை எல்லாம் எங்க கிட்ட அந்த காட்சா பண்ணிக்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக சொத்துப்பட்டியலை தனிப்பட்ட நபராக வெளியிட்டாரா அல்லது கட்சியின் தலைவராக வெளியிட்டாரா என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டாரா அல்லது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை என்கின்ற நபர் வெளியிட்டாரா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதோ அண்ணாமலை மட்டும்தான் இந்த நாட்டுக்காக உழைக்க பிறந்தவரை போல பேசி வருவதாகவும் கே.பி. முனுசாமி தெரிவித்தார். 4 ஆடுகளை மட்டுமே வைத்திருந்ததாக கூறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு 3.25 லட்சம் வீட்டு வாடகை எப்படி கொடுக்க முடிகிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை சென்னையில் உள்ள தான் தற்போது வசிக்கும் பெரிய வீட்டுக்கான வாடகையை நண்பர் ஒருவர் செலுத்துவதாக தெரிவித்திருந்தார். இதை குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி 4 ஆடுகளை மட்டுமே வைத்திருந்ததாக கூறிய அண்ணாமலை மாதம் ஒன்றுக்கு 3.25 லட்சம் வீட்டு வாடகை எப்படி கொடுக்க முடிகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 3 லட்சம் ரூபாய் கைக்கடிகாரமும் எப்படி அணிய முடிகிறது, இதற்கு யார் பணம் கொடுக்கிறார்கள், இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 50 ஆண்டு பொது வாழ்க்கையில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை மக்களவை உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் தாம் நந்தனத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் 16,000 ரூபாய் வாடகைக்கு குடியிருப்பதாகவும் ஓராண்டாக வாடகை கட்டவில்லை என நோட்டீஸ் பெறுகிற நிலையிலும் இருப்பதாகவும் கே.எஸ். அழகிரி குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை அடிக்கடி தன்னை காமெடியனாக வெளிப்படுத்திக் கொள்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் சம உரிமை சமூக நீதி என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் அண்ணாமலை வெளியிட்ட சொத்து பட்டியல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்தார். அவர் அடிக்கடி தன்னை ஒரு காமெடியனாக காட்டிக்கொள்கிறார். அதிலே ஒரு காட்சி. இதனைத் தொடர்ந்து அனைவரும் அர்ச்சகர் ஆவது குறித்த சீமானின் கருத்து சங் பரிவார் கும்பலின் குரலாக ஒலிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆவதை விட அன்னை தமிழில் அர்ச்சனை செய்தால் போதும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அவருடைய குரல் அண்மை காலமாக சங் பரிவார்களின் குரலாகவே இருக்கிறது. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. கருவறைக்குள் நிலவும் தீண்டாமையை எதிர்ப்பதே தமிழ் தேசியம் என்று திருமாவளவன் குறிப்பிட்டார். இதனை எதிர்க்காமல் இருப்பது சங் பரிவாரின் தேசியம் என்றும் அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பளவை குறைத்துதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்பந்த அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய தமிழர் விழிப்புணர்வு நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை தனது கோரிக்கையை ஏற்று அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பளவை குறைத்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கு. கால்வாய் பாசனம் இல்லை, குளம் குட்டம் பாசனம் இல்லை. நான் இப்ப சொன்னது போல 15-16 லட்சம் ஹெக்டர் கீழே வந்துருச்சு. இதே மாதிரி இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சென்று அரிசிக்கும் கோதுமைக்கும் வாங்கி கொண்டு வர வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் இருக்காது. விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் தானும் டெல்டாக்காரன் என முதலமைச்சர் சொல்வதை எப்படி ஏற்க முடியும் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் KV தங்கபாலு, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதேபோல சேலம் சந்திப்பில் சென்னை கோவை ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். வேலூர் காட்பாடி ரயில் நிலையத்தில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து 50க்கும் மேற்பட்டோரை ரயில்வே காவலர்கள் கைது செய்தனர். ஆரணி அருகே உள்ள களம்பூர், விழுப்புரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். CRPF உள்ளிட்ட மத்திய ஆயுத காவல் படைகளில் கான்ஸ்டபிள் பணிக்கான தேர்வுகள் தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட CRPF கான்ஸ்டபிள் பணிக்கான அறிவிப்பில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து பிராந்திய மொழிகளிலும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் மத்திய ஆயுத காவல் படைகளில் கான்ஸ்டபிள் பணிக்கான தேர்வுகள் ஆங்கிலம், ஹிந்தியை தவிர தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெறும் எனவும் இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல லட்சம் பேர் எழுதும் இந்த தேர்வை பல மொழிகளில் நடத்துவதால் அனைத்து மாநில இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CRPF உள்ளிட்ட மத்திய ஆயுத காவல் படைகளில் கான்ஸ்டபிள் பணிக்கான தேர்வுகள் தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும் என்ற அறிவிப்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பிராந்திய மொழிகளில் CAPF தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறினார். இதன் மூலம் பல்வேறு தரப்பட்ட இளைஞர்களின் கனவுகள் நிறைவேறும் என்று மோடி குறிப்பிட்டார். மேலும் ஒருவரின் கனவு நிறைவேறுவதற்கு மொழி தடையாக இருக்கக்கூடாது என்று அரசு மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதி இது என்றும் மோடி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிற்கு தான் எழுதிய கடிதத்தின் விளைவாக அனைத்து மாநில மொழிகளிலும் தேர்வை நடத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மத்திய அரசு நடத்தும் அனைத்து தேர்வுகளையும் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். CAPF தேர்வு 3 மொழிகளில் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு மொழி சமத்துவத்திற்கும் இந்தி ஆதிக்க எதிர்ப்பிற்கும் கிடைத்த வெற்றி என மதுரை MP சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் CRPF தேர்வுகளை தமிழில் எப்பொழுதும் நடத்தியதில்லை என 2 நாட்களுக்கு முன்னர் கூறியவர்கள் தற்போது தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும் என அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தன்னை சிக்க வைக்க சிறையில் உள்ள தனது கட்சியினரை CBI கொடுமைப்படுத்துவதாக கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் CBI முன்பு இன்று காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராக உள்ளார். டெல்லியில் 849 தனியார் நிறுவனங்களுக்கு மதுக்கடை உரிமங்கள் வழங்கப்பட்டதில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்று நேரில் ஆஜராக CBI சமன் அனுப்பியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கெஜ்ரிவால் இந்த வழக்கில் தன்னை சிக்க வைக்க சிறையில் உள்ளவர்களை சித்திரவதை செய்வதாக குற்றம் சாட்டினார். मैं कह रहा हूं कि नरेंद्र मोदी को 17 सितंबर की शाम को 7 बजे मैंने 1000 करोड़ रुपए दिए थे. गिरफ्तार करोगे इस बेसिस पे नरेंद्र मोदी को? அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் செய்யவில்லை என்றால் CBI சமனை கண்டு ஏன் பதற்றம் அடைய வேண்டும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் CBI அமலாக்கத்துறை மீது வழக்கு தொடர்வேன் என்று கெஜ்ரிவால் கூறியிருந்த நிலையில் சட்டம் தனது கடமையை செய்யும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் 45 இடங்களில் இன்று RSS ஊர்வலம் நடைபெறவுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கியது. அதன்படி 45 இடங்களில் ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் 12 கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஊர்வலத்தின் போது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பற்றி பேசக்கூடாது என்றும் மற்ற மதங்களை பற்றி, சாதிகளை பற்றி பேசுவதோ அல்லது பாடல் பாடவோ கூடாது என்றும் காவல்துறை நிபந்தனை விதித்திருக்கிறது. இதேபோன்று மற்ற மதங்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் ஊர்வலத்தின் போது லத்தி
உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்வலத்தை தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெறவுள்ள நிலையில் அப்பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குட்கா வழக்கில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் புகையிலை பொருட்களுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு செங்குன்றம் பகுதியில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்வதற்கு அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது தொடர்பான டைரி ஒன்று சிக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றியது. இதனிடையே முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 11 பேருக்கு எதிராக கடந்த நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் டி.கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் ஆகியோரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐக்கு மத்திய அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. குட்கா வழக்கில் இதுவரை நடத்தப்பட்டுள்ள விசாரணைகள் குறித்த அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளிடம் அடுத்த கட்ட விசாரணையை நடத்த சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மேலும் 502 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மேலும் 502 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இதில் சென்னையில் மட்டும் 136 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டில் 28 பேருக்கும், கோவையில் 42 பேருக்கும், கன்னியாகுமரியில் 52 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனாவிற்கு மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 329 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்திருக்கின்றனர். தற்போது சுமார் 3000 பேர் வரை சிகிச்சையில் உள்ளனர். கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. பின்னர் காரணம் குறிப்பிடாமல் செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று செயற்குழு கூடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடக தேர்தலில் போட்டியிடுவது குறித்து செயற்குழுவில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். கர்நாடக தேர்தல் குறித்து தான் செயற்குழு கூட்டத்தில் மூத்த கழக நிர்வாகிகளோடு இங்கே இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களோடு கலந்து பேசி முடிவு செய்யும். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்காக ஷிகான் தொகுதியில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வேட்புமனு தாக்கல் செய்தார். 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டமன்றத்துக்கு ஒரே கட்டமாக வரும் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். ஆளும் பாஜகவில் முதற்கட்டமாக 189 வேட்பாளர்களின் பட்டியலும், 2ஆம் கட்டமாக 23 வேட்பாளர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக, காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளிடையே பிரதான போட்டி நிலவுகிறது. இதேபோல் மதசார்பற்ற ஜனதா தளம் 2 கட்டங்களாக 142 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் பணிகள் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. வரும் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். இந்த சூழலில் கர்நாடக முதலமைச்சரான பசவராஜ் பொம்மை ஹவேரி மாவட்டத்தில் உள்ள ஷிகான் தொகுதியில் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். தொடர்ந்து பேசிய பசவராஜ் பொம்மை அதிக வாக்கு வித்தியாசத்தில் இம்முறை வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கர்நாடகாவில் 3ஆம் கட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு கோலார் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் வாய்ப்பு கிடைக்காத நடப்பு எம்எல்ஏக்கள் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் லக்ஷ்மண் சவடி அதிருப்தி அடைந்து காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் 43 வேட்பாளர்கள் கொண்ட 3ஆம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அதில் பாஜகவால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட லக்ஷ்மண் சவடிக்கு அவர் விரும்பிய அதனி தொகுதியை காங்கிரஸ் ஒதுக்கியுள்ளது. இதனிடையே கோலார் தொகுதி சித்தராமையாவிற்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வருணா தொகுதியில் மட்டுமே போட்டியிடுகிறார். கோலார் தொகுதி கோதூர் ஜி மஞ்சுநாத் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கும் தற்போதைய எம்எல்ஏக்கள் பலருக்கும் பாஜக மீண்டும் சீட் வழங்கவில்லை.
இதனால் கடந்த சில வாரங்களாக தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்து வந்த அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெகதீஷ் ஷெட்டர் தனக்கு வாய்ப்பு வழங்காவிட்டாலும் ஹூப்ளி தர்வாட் தொகுதியில் தனித்து போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், பிரகலாத் ஜோஷி ஆகியோர் ஜெகதீஷ் ஷெட்டரின் இல்லத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகதீஷ் ஷெட்டர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணியாற்றிய தன்னை பாஜக நடத்திய விதம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறினார். தனித்தோ அல்லது கூட்டணி அமைத்தோ தனது ஹூப்ளி தர்வாட் தொகுதியில் நிச்சயம் போட்டியிடுவது உறுதி என்று கூறிய ஜெகதீஷ் ஷெட்டர் இன்று சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்று சாதி பெண்ணை காதல் திருமணம் செய்த மகனை ஆணவ படுகொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மகனை வெட்டி கொன்ற தந்தை தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கருமாடபதி கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் திருப்பூரில் வேலை செய்து வந்தார். அப்போது தன்னுடன் பணியாற்றிய அனுஷா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். அனுஷா தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவர்களது திருமணத்திற்கு சுபாஷின் தந்தை தண்டபாணி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தனது மனைவியுடன் சொந்த ஊரான அருணபதி கிராமத்திற்கு வந்த சுபாஷ் தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்தார். இதனை அறிந்து அங்கு வந்த தண்டபாணி அறிவாளை கொண்டு தனது மகன் சுபாஷ், மருமகள் அனுஷா மற்றும் தாய் கண்ணம்மா ஆகியோரை சரமாரியாக வெட்டினார். இதில் சுபாஷ், மூதாட்டி கண்ணம்மாள் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த அனுஷா மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை பகுதியில் தண்டபாணியை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் அவர் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அவரை மீட்டு போலீசார் கைது செய்தனர். ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தண்டபாணியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் மீது வன்கொடுமை தடுப்பு உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலையான சுபாஷ், மூதாட்டி கண்ணம்மாளின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி ஆணவ கொலை சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தன்னையும் தன் கணவர் சுபாஷையும் மாமனார் தண்டபாணிதான் வெட்டியதாக பாதிக்கப்பட்ட அனுஷா தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெறுவதற்கு முன்பாக இதுகுறித்து விளக்கமளித்த அனுஷா தப்பிக்க முயன்ற போதும் விடாமல் துரத்தியதாகவும் கூறினார். சுபாஷ் அப்பா தான் வெட்டினாரு. என்ன உங்க பாட்டிய என் புருஷனை எங்க வெட்டினாரு. தப்பிச்சு வெளில ஓடியாந்தா என்ன விட மாட்டேன்ட்டாரு. என்ன யாருமே இல்ல, ஒண்டியாதான் வெட்டினாரு. ஆணவ படுகொலை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். விளாம்பட்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு ஆலை ஒன்றில் தொழிலாளர்கள் பட்டாசுக்கு மருந்து செலுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது உராய்வு ஏற்பட்டு பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. அறை வெடித்து தரைமட்டமான இந்த கோர விபத்தில் கருப்பசாமி, தங்கவேல் ஆகிய இருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த கருப்பம்மாள் எனும் பெண் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவித்திருக்கிறார். இதேபோல் விபத்தில் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகம் முன்பு போராட்டம் நடத்திய காவலரின் மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அளித்த புகார் குறித்து விசாரிக்க மருத்துவ கல்வி இயக்குநரகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் கோதண்டபாணி என்பவர் தலைமைச் செயலகம் முன்பு கடந்த வியாழக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தனது மகள் பிரதீக்ஷாவுக்கு 3 முறை தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் கோதண்டபாணியின் புகாரை பெற்றுக்கொண்ட ஓட்டேரி காவல்துறையினர் பிரதீக்ஷாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரணை நடத்த மருத்துவ கல்வி இயக்குநரகத்திற்கு பரிந்துரைத்துள்ளனர். அதன்படி மருத்துவ குழு அமைக்கப்பட்டு சிறுமியின் அனைத்து சிகிச்சைகளும் ஆய்வு செய்யப்படும் எனவும் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பிரம்மாண்ட நீரூற்று போல் தண்ணீர் பீச்சி அடித்தது. வீணாக வெளியேறிய தண்ணீரில் அப்பகுதி மக்கள் சிலர் சோப்புடன் குளியல் போட்டனர். புதுக்கோட்டை அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்ததில் 50 அடி உயரத்திற்கு நீர் பீரிட்டு வெளியேறியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் செல்கிறது. மேபூதகுடி அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் வெளியேறியது. சுமார் 2 மணி நேரம் தண்ணீர் வெளியேறியதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. திடீர் செயற்கை நீரூற்றை போல காட்சியளித்ததால் அதனை கிராம மக்கள் வியப்புடன் பார்த்தனர்.
அந்த பகுதியில் இருந்த இளைஞர்களும் சிறுவர்களும் வெளியேறிய தண்ணீரில் கந்தசாமி படத்தில் வரும் வடிவேலுவை போல ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். 2 மணி நேரத்திற்கு பிறகு கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பிலிருந்து வெளியேறிய தண்ணீரின் அளவு கணிசமாக குறைந்தது. கேரள மாநிலத்தில் விஷு பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மலையாள புத்தாண்டை ஒட்டி திருவனந்தபுரத்தில் உள்ள மகா கணபதி ஆலயத்தில் காலையிலேயே பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனத்தில் ஈடுபட்டனர். அதேபோல ரொங்காலி பிகு என்று அழைக்கப்படும் அசாம் புத்தாண்டை ஒட்டி அசாம் மாநிலம் திப்ருகரில் ஏராளமான பக்தர்கள் காலையிலேயே ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். விளக்குகளை ஏற்றியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வங்காள புத்தாண்டை ஒட்டி திரிபுரா மாநிலத்தில் உள்ள உதய்பூர் மாதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் முதலமைச்சர் மாணிக் சாகா தனது குடும்பத்தினருடன் வந்து சாமி தரிசனத்தில் ஈடுபட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி கடைசி ஓவரில் வெற்றியை வசமாக்கியது. லக்னோவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் KL ராகுல் 56 பந்துகளில் 74 ரன்கள் சேர்த்தார். அதற்கு அடுத்தபடியாக மேயர்ஸ் 29 ரன்களும் கொர்னல் பாண்டியா 18 ரன்களும் எடுத்தனர். பஞ்சாப் அணியில் பொறுப்பு கேப்டனாக செயல்பட்ட சாம் கரன் 3 விக்கெட்டுகளும் ரபாடா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். 160 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி ரன் கணக்கை தொடங்கும் முன்பே முதல் விக்கெட்டை பறிகொடுத்தது. அதன் பின் மேத்யூ ஷாட் 34 ரன்களும் 22 ரன்களும் எடுத்து சரிவிலிருந்து மீட்டனர். மத்திய வரிசையில் ஆல்ரவுண்டர் செகண்டர் ராசா அரை சதம் விளாசி அசத்தினார். கடைசி நேரத்தில் ஷாருக் கான் அதிரடி காட்ட பஞ்சாப் அணி 3 பந்துகள் மீதமிருந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. ஷாருக் கான் ஆட்டமிழக்காமல் 10 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்தார். ஐபிஎல் தொடரில் பெங்களூருவுக்கு எதிரான போட்டியிலும் டெல்லி அணி தோல்வியடைந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் விராட் கோலி 34 பந்துகளில் 50 ரன்கள் சேர்த்தார். கேப்டன் டியூப்ளேசி, லோம்ரோர், மேக்ஸ்வெல், சபாஷ் அகமது ஆகியோரும் சிறப்பாக விளையாட பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை சேர்த்தது. டெல்லி அணியின் மிஷல் மார்ஷ், குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து விளையாடிய டெல்லி அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக இருந்தது. 2 ரன்களை எடுப்பதற்குள் பிருத்வி ஷா, மிஷல் மார்ஷ், யாஷ்துல் ஆகியோர் ஆட்டமிழந்தனர். சற்று தாக்குப்பிடித்த மனிஷ் பாண்டே மட்டும் 38 ரன்களில் அரை சதத்தை விளாசினார். அடுத்து வந்த வீரர்கள் யாரும் சோபிக்காத நிலையில் டெல்லி அணியால் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன்களை மட்டுமே சேர்க்க முடிந்தது. இதன் மூலம் பெங்களூரு அணி 23 ரன்களில் வெற்றி பெற்றது. இதுவரை 5 போட்டிகளில் விளையாடியுள்ள டெல்லி அணி வெற்றி கணக்கை தொடங்காமல் புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருப்லோவ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஏடிபி தொடர்களில் ஒன்றான மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ் தொடர் மொனாக்கோவில் நடைபெற்று வருகிறது. இதில் உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலேயே வெளியேறி அதிர்ச்சி அளித்தார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் ஆண்ட்ரே ருப்லோவ் அமெரிக்காவின் டெய்லர் ஃப்ரிட்ஸை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 5-7, 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் ருப்லோவ் வெற்றி பெற்றார். And he wins it in some style. And the quest for a first. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இத்தாலியின் சினர் டென்மார்க்கின் ஹால்கர் ரூனே மோதினர். இதில் 1-6, 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் போராடி வெற்றி பெற்ற ஹால்கர் ரூனே இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். Holger Rune. What a match it was between these two. இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் 19 வயதான ரூனே ஏடிபி தொடர்களில் 5 முறை சாம்பியனான ரூபலோவை எதிர்கொள்கிறார். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தின் தீம் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடித்த பிரபலங்கள் பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தினர். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தின் தீம் பாடலை சென்னையில் AR ரஹ்மான் உள்ளிட்ட படக்குழுவினர் வெளியிட்டனர். PS2 2ஆம் பாகத்தை பிரபலப்படுத்தும் முதல் நிகழ்ச்சி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. நடிகர்கள் கார்த்தி, ஜெயம் ரவி, ஜெயராம், விக்ரம், நடிகை த்ரிஷா, இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தீம் பாடல் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய த்ரிஷா ரசிகர்கள்தான் கதாபாத்திரங்களை வைரலாக்கியதாக தெரிவித்தார்.
படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்க தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விக்ரம் பாடல் பாடி ரசிகர்களை உற்சாகம் ததும்ப வைத்தார். கண்ணும் சிரிப்பும் எங்கே என்னை ஆரணமாறும் எங்கே மஞ்சள் இளங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் படக்குழுவினர் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், சென்னை, கோவை, நீலகிரி, தர்மபுரி, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை காலத்தில் மின் விநியோகத்தில் எந்த தடையும் இருக்காது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்திருக்கிறார். கரூர் மாநகராட்சியில் 10 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை, வடிகால் உள்ளிட்டவை அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த டிசம்பர் மாதமே மின் உற்பத்திக்காக டெண்டர் வெளியிடப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்குவது தவிர்க்கப்பட்டு மின் வாரியத்திற்கு 1312 கோடி ரூபாய் செலவு குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை, இன்று வரை, இப்பொழுது வரை, இந்த நேரம் வரை சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கோடை காலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல், சிறு தடங்களும் இல்லாமல், ஒரு நொடிப்பொழுதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த விதமான பயமோ அச்சமோ தேவையில்லை. மின்துறை தொடர்பான புகார்களை மின்னகம் சேவை மைய எண்ணுக்கு அழைத்து புகார் தெரிவித்தால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். பீகாரில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 22 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் மோதிஹாரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி 22 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பலர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மோதிஹாரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் டேங்கர் லாரியில் கொண்டு சென்று கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் 7 பேர் கைது செய்யப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். பீகாரில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மதுவிலக்கு அமலில் உள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் கள்ளச்சாராய விற்பனை பெரும் அளவு அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்கதையாக இருப்பது குறித்து நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கும் திமுக தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு மே மாதம் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி திமுகவை பலப்படுத்தும் வகையில் அக்கட்சியின் சார்பில் 234 தொகுதிகளிலும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் திமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 2 கோடியாக அதிகரிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பார்வையாளர்களுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 40,000 வரை உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் திமுக அரசின் சாதனைகள், திட்டங்களை அனைவரிடத்திலும் விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதன் மூலமே மாபெரும் வெற்றியை வசப்படுத்த முடியும் எனவும் முதலமைச்சர் ஆலோசனை வழங்கினார். அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெறலாம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சசிகலா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக வரலாற்றில் இதுபோன்ற தொடர் தோல்விகளை சந்தித்தது இல்லை என்று குற்றம் சாட்டினார். 50 ஆண்டுகால வரலாற்றில் இயக்கம் இதுபோன்ற தொடர் தோல்விகளை எந்நாளும் கண்டதில்லை. எனவே இத்தருணத்திலாவது அனைவரும் சிந்தித்து பார்த்து இயக்கத்தின் நன்மை கருதி ஒற்றுமையோடு செயலாற்றினால் கழகம் நிச்சயம் வலிமை பெறும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில்
யாரும் எண்ணி பார்த்திடாத வகையில் இமாலய வெற்றியை அடைய முடியும். இதனிடையே ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பொது வாழ்விலிருந்து விலகுவதாக அறிவித்த சசிகலா தற்போது இது போன்ற கருத்துக்களை கூறுவதாக விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் நான் பொது வாழ்விலிருந்து விலகிக் கொள்வேன் என்று அறிக்கை விட்டாங்க. அவரெல்லாம் நினைச்சாங்க இவரெல்லாம் வெற்றி பெற முடியாதுன்னு நினைச்சாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வாக்கு மிக்க கட்சி வந்த காரணத்தால அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டாங்க. அதிமுக தற்போது செல்வாக்குடன் இருப்பதால் ஒன்றிணைவோம் என்றும் சசிகலா அழைப்பு விடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் 90 லட்சம் ரூபாய் வரை இழந்த சோகத்தில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். பொள்ளாச்சி சப்பட்டை கிழவன் புதூரை சேர்ந்த 35 வயதான சபாநாயகம் கோவை காந்திபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினார். சனிக்கிழமை காலை அந்த அறை நீண்ட நேரம் திறக்கப்படாத நிலையில் ஊழியர்கள் மாற்று சாவியால் அறையை திறந்தனர். அப்போது உள்ளே சபாநாயகம் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பூச்சி மருந்து குடித்து அவர் உயிரிழந்ததும் தெரியவந்தது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சபாநாயகம் கடன் வாங்கி கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூதாட்டத்தில் அவர் 90 லட்சம் ரூபாய் வரை இழந்ததும் இதனால் ஏற்பட்ட கடன் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. எவ்வாறு இவ்வளவு பெரிய தொகையை அவர் இழந்தார் என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மே 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்துக்கு கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 500 மற்றும் 200 ரூபாய் என 2 வகை கட்டணச் சீட்டுகளை அறிவித்துள்ள கோவில் நிர்வாகம் வரும் 22 முதல் 25ஆம் தேதி வரை hrce.tn.gov.in மற்றும் மதுரை மீனாட்சி.hrce.tn.gov.in என்ற இணையதள பக்கங்களில் முன்பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளது. 500 ரூபாய் சீட்டுகளில் 2 மட்டுமே ஒருவர் பெற முடியும் என்றும் 200 ரூபாய் கட்டண சீட்டுகளில் அதிகபட்சம் 3 வரை ஒருவர் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 2 சீட்டுகளையும் பதிவு செய்ய முடியாது என தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம் பதிவு உறுதி செய்யப்பட்டு குறுந்தகவல் பெற்றவர்கள் வரும் 27 முதல் 30ஆம் தேதி வரை நேரில் வந்து கட்டணம் செலுத்தி அனுமதி சீட்டை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியூர் நபர்கள் மே 1ஆம் தேதி அனுமதி சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணம் இல்லாமல் தரிசிக்க விரும்புவோர் தெற்கு கோபுரம் வழியாக முதலில் வருவோர் முன்னுரிமை அடிப்படையில் அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்திருக்கும் நிலையில் மேட்டுப்பாளையம் உதகை இடையே கோடைக்கால சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டது. கோடைக்கால சுற்றுலா பயணிகளுக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயிலின் சிறப்பு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து நாள்தோறும் காலை 7:10 மணிக்கு உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ரயிலில் பயணிக்க விரும்பி உள்நாடுகளில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பயணிகள் வருகின்றனர். தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் மலை ரயிலில் பயணிக்க டிக்கெட் கிடைக்காமல் பல சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடையும் சூழல் உள்ளது. இதை போக்கும் வகையில் தற்போது சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை தொடங்கிய முதல் சேவையின் போது பயணிகளுக்கு ரயில்வே துறை சார்பில் சாக்லேட், பிஸ்கெட் மற்றும் பழச்சாறு அடங்கிய பரிசுப்பை இலவசமாக வழங்கப்பட்டது. And I'm very, very happy. This is the first time I'm coming to Uti and the first time we are coming into this train. We came all over to go into this trip and I'm very, very romba sandosham. ஜூன் 25ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. காலை 9:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படும் ரயில் பிற்பகல் 2:25 மணிக்கு உதகையை சென்றடையும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11:25 மணிக்கு உதகையில் கிளம்பும் ரயில் மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்தடையும். சிறப்பு மலை ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணம் 1575 ரூபாயாகவும் 2ஆம் வகுப்பு கட்டணம் 1065 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமிய பாடகர் மதிச்சியம்பாலாவிற்கு கைலாசா சரஸ்வதி விருதை வழங்கி நித்யானந்தா கௌரவித்துள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மக்க கலங்குதப்பா பாடல் மூலம் பிரபலமடைந்தவர் கிராமிய பாடகர் மதிச்சியம்பாலா. இவர் நித்தமும் நித்யானந்தா என்ற ஆல்பத்தை வெளியிட்டிருந்தார். ஜனவரி மாசத்தில நித்யானந்த சாமி
இவரது கிராமிய சேவையை பாராட்டி நித்யானந்தா விருது வழங்கி கௌரவித்துள்ளார். இந்த விருதை நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் பாடகர் மதிச்சியம்பாலா பெற்றுக் கொள்ளவிருக்கிறார். ஒரு சாதாரண நாட்டுப்புற கும்மி பாடகனை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மதிச்சியம்பாலா தெரிவித்துள்ளார். கைலாச சரஸ்வதி என்ற விருது நேற்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வழங்கியிருக்காங்க. ஜூம் மீட்டில் அந்த வணங்கினாங்க. நானும் ஜூம் மீட்டில் கலந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. இந்த விருது கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதற்கு முன் ஆன்மீக பணிகளுக்காக திரைப்பட இயக்குநர் பேரரசு, திருச்சி சிவாவின் மகன் சூர்யா ஆகியோருக்கு கைலாசாவின் தர்மரட்சகர் விருது வழங்கப்பட்டிருந்தது. திருப்பூர் நொய்யலாற்றில் குளிக்க சென்ற 2 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகரத்திற்குட்பட்ட நொய்யலாற்றில் தொடர் விடுமுறை தினம் என்பதால் குளிப்பதற்காக 7 அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சென்றிருக்கின்றனர். இதில் சிட்கோ அக்ரஹாரம் வீதியைச் சேர்ந்த 12 வயது சந்துரு மற்றும் MS நகரைச் சேர்ந்த 10 வயது இனியன் ஆகியோர் சேற்றில் சிக்கியிருக்கின்றனர். நீச்சல் தெரியாத காரணத்தால் இருவரும் புதைகுழி பகுதியான சேற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். மற்ற மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் மற்ற 5 மாணவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து வந்த ஊத்துக்குளி காவல்துறையினர் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பூரில் ஒரே பகுதியைச் சேர்ந்த 2 பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர கெடு நிர்ணயிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர்களுக்கு ஸ்டாலின் விடுத்த கோரிக்கையை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் தராமல் உள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தருவதற்கு காலக்கெடு விதிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்ற தீர்மானத்தை பாஜக ஆட்சியில் அல்லாத மாநிலங்களும் நிறைவேற்ற வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர்களுக்கு MK ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதை வரவேற்பதாக கூறியுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர கால நிர்ணயம் செய்யும் தீர்மானம் டெல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நாள்தோறும் ஜனநாயகம் பாதிப்புக்கு உள்ளாவதாக கூறியுள்ள கெஜ்ரிவால் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சினையை சுட்டிக்காட்டியதற்கு MK ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் ஞாயிறன்று CBI முன்பு ஆஜராக உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கெஜ்ரிவால் கடிதம் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டம் என்பது மாநாட்டு மேசைகளில் இருந்து தொடங்காமல் ஒவ்வொரு வீட்டு உணவு மேசையிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உலக வங்கி சார்பில் நடத்தப்பட்ட காலநிலை தொடர்பான மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய பிரதமர் மக்களின் பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொண்டு வந்தாலே காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இயலும் என்றார். இந்தியாவில் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க இந்தியர்கள் LED பல்புகளை பயன்படுத்தி வருவதாகவும் இயற்கை விவசாயத்தை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். விவாத மேசையிலிருந்து உணவு மேசைக்கு எண்ணங்கள் மாறும்போது அது பெரிய இயக்கமாக மாறிவிடும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான தூய்மை இயக்கம், கடற்கரை பகுதிகளை தூய்மை செய்வது, சாலைகளை துப்புரவுப்படுத்தும் பணிகளை மக்கள் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பொது இடங்களில் கழிவுகள் இல்லாதபடி மக்கள் உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நந்தினி குப்தா 2023ஆம் ஆண்டிற்கான மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றிருக்கிறார். 59வது ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டி மணிப்பூர் மாநிலம் இம்பால் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து 30 அழகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளின் முடிவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரை சேர்ந்த 19 வயதான நந்தினி குப்தா இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மிஸ் இந்தியா நந்தினி குப்தாவிற்கு கடந்த ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சினி ஷெட்டி மகுடம் சூட்டி கௌரவித்தார். ஸ்ரேயா பூஞ்சா 2வது இடத்தையும், மணிப்பூரை சேர்ந்த ட்ரெலா லுவாங் 3வது இடத்தையும் பிடித்தனர். திருநங்கைகள் தினத்தை ஒட்டி தமிழகம் புதுச்சேரியில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. புதுச்சேரி காந்தி சிலை அருகே திருநங்கைகள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகளுக்கு புதுவை அரசு நலவாரியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பூரில் உலக திருநங்கைகள் தின விழா கொண்டாட்டம் நெருப்பெரிச்சல் பகுதியில் நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
திருநங்கை மற்றும் திருநம்பிகளை சமூகம் ஊக்கப்படுத்த வேண்டும் என கோவையைச் சேர்ந்த பேராசிரியர் பத்மினி பிரகாஷ் தெரிவித்தார். இன்னும் நிறைய இடத்துல பார்ஷுவாலிட்டி பார்க்கறது, அவர்களுக்கான இன்னும் தீண்டாமை அந்த இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமாம், ஒடுக்குமுறை, அடக்குமுறை இதெல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை தாண்டி வர்ற திருநர் மக்களை இந்த சமூகம் தான் இருக்கை நீட்டி வரவேற்பு தரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் வேண்டுகோள். நாமக்கல்லில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்கு முடிவெட்டி குளிக்க வைத்து புத்தாடை வழங்கி திருநங்கைகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சுவற்றை அப்பகுதி பெண்கள் ஒன்று சேர்ந்து இடித்து தள்ளினர். சூளகிரி அருகே உள்ள நலகான குத்தப்பள்ளி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இக்கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவிலுக்கு எதிரே இருந்த பாதையை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கோவிலுக்கு எதிரே இருந்த நிலத்தை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டினார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனினும் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் தாங்களாகவே முன்வந்து அந்த சுவற்றை இடித்து தள்ளினர். தங்கள் வீடுகளில் இருந்து கடப்பாறை உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து ஹாலோ பிளாக் கற்களால் கட்டப்பட்டிருந்த சுவற்றை இடித்து தள்ளியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விஜய் ஆண்டனி நடித்துள்ள பிச்சைக்காரன் 2ஆம் பாக படத்திற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராஜகணபதி என்பவர் ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள மனுவில் பாண்டியராஜன் நடிப்பில் தாங்கள் தயாரித்த ஆய்வுக்கூடம் படத்தின் கதையை அனுமதியின்றி விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் 2 பாகத்தில் பயன்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருந்தார். எனினும் படத்திற்கு தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்றம் விசாரணையை வருகிற 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் பரணி என்ற உதவி இயக்குநர் புதிதாக தாக்கல் செய்துள்ள மனுவில் பிச்சைக்காரன் 2 படத்தின் மூலக்கதை தன்னுடையது என தெரிவித்துள்ளார். இந்த கதையை பல தயாரிப்பாளர்களிடம் கூறியிருந்த நிலையில் அதே கதையை பிச்சைக்காரன் 2 என்ற பெயரில் விஜய் ஆண்டனி தயாரித்துள்ளதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. உலக பொதுமறையான திருக்குறளை வித்தியாசமான முறையில் காட்சிப்படுத்தி காரைக்குடி விவசாயி கவனம் ஈர்த்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த விவசாயி ஒருவர் திருக்குறளை வித்தியாசமாக காட்சிப்படுத்தி அசத்தியுள்ளார். காரைக்குடி பர்மா காலனி பகுதியைச் சேர்ந்த சின்ன பெருமாள் மக்களின் தேவைக்கேற்ப அரசு துறைக்கு கடிதம் எழுதி தரும் வேலை செய்து வருகிறார். துறை சார்ந்த வடிவங்களில் கடிதம் எழுதி கவனம் ஈர்த்து வரும் இவர் இளந்தலைமுறையினருக்கு கடித பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக 1330 திருக்குறளையும் 133 அடி உயரத்திற்கு A4 தாளில் பல வண்ணங்களில் எழுதியுள்ளார். இதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், ஆட்சியர் மதுசூதன ரெட்டி உள்ளிட்டோர் ட்ரோன் மூலம் பறக்கவிட்டனர். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரம் கொண்டது. அதில் அந்த உயரத்திற்கு அவரதுடைய படைப்பையே 133 அடி உயரத்திற்கு உலகளாவிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த திருக்குறள் எழுத்தோவியம் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக திருக்குறளின் சிறப்பையும் எழுதியுள்ளதை அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் பாராட்டினர். சென்னை கந்தஞ்சாவடியில் 48 வினாடிகளில் 26 தர்பூசணி பழங்களை காலால் உடைத்து உதயகுமார் என்ற இளைஞர் உலக சாதனை படைத்தார். துரைப்பாக்கத்தைச் சேர்ந்த 26 வயதான உதயகுமார் தற்காப்பு கலைகளை பயின்று வருகிறார். தற்காப்பு கலையில் புதுமைகளும் சாதனைகளும் நிகழ்த்துவதில் ஆர்வம் கொண்ட உதயகுமார் அது தொடர்பான தீவிர பயிற்சியில் ஈடுபட்டார். அதன் விளைவாக 26 தர்பூசணி பழங்களை 48 வினாடிகளில் காலால் உடைத்து சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே தற்காப்பு கலையில் 3 முறை உதயகுமார் கின்னஸ் சாதனைகளும் படைத்துள்ளார். அது மட்டுமன்றி இந்தியாவிற்காக 5 தங்கப் பதக்கங்களும் தமிழ்நாட்டிற்காக 10 தங்கப் பதக்கங்களும் உதயகுமார் பெற்றுள்ளார். பெயருக்கு ஏற்ப உதைப்பதில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் உதயகுமாருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். சென்னை வானகரத்தில் கிரிப்டோ கரன்சியில் பணம் கட்ட வைத்து 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். வானகரம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். கிரிப்டோ கரன்சியில் 1 லட்சம் முதலீடு செய்தால் மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனை நம்பி ஏராளமானோர் கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பணம் திரும்ப கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்த முதலீட்டாளர்கள் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர்.
இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்திரசேகரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எனினும் கடந்த ஜனவரி மாதம் ஜாமீனில் வந்துள்ளார். இந்நிலையில் முதலீடு செய்த பணத்தை இழந்த 100க்கும் மேற்பட்டோர் சந்திரசேகர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சார் அவங்க கேட்டா இன்னொன்று கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கல சார். இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாரும் சிலர் இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவர் மேல கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக்கணும்ன்றதான் எங்களோட சைடும். ஆனா கொடுத்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கல சார். சந்திரசேகர் இல்லத்தின் மின் இணைப்பை துண்டித்ததுடன் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சந்திரசேகரனை கைது செய்த மதுரவாயல் காவல் நிலைய போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். கோடை விடுமுறை காலத்தில் பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் விஐபி தரிசன டிக்கெட் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் இயற்கை விவசாயம் மூலம் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி லட்டு தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி தெரிவித்துள்ளார். திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் சனிக்கிழமை நடைபெற்ற திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் இயற்கை விவசாயம் மூலம் கிடைக்கும் பொருட்களை கொண்டு லட்டு தயாரிப்பது என முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி, திருப்பதியில் உள்ள குளிர்பதன கிடங்குகள் உள்ளிட்டவற்றை 16 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இயற்கை விவசாய உற்பத்தி பொருட்களை வாங்குவதற்கான விலை பற்றி ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் கூறினார். மேலும் கோடை விடுமுறை காலத்தில் சாதாரண பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் விஐபி தரிசன டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது என்றார். உத்தரப்பிரதேசத்தில் பாலத்திலிருந்து டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 சிறுவர்கள் 2 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். ஷாஜகான்பூர் மாவட்டத்தில் பகவத் கதா என்ற ஆன்மீக நிகழ்ச்சிக்காக காரநதியிலிருந்து நீரெடுக்க பக்தர்கள் டிராக்டரில் சென்றனர். அப்போது பீர்சிங்பூர் கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் பாலத்திலிருந்து கீழே கவிழ்ந்தது. தகவல் அறிந்து விரைந்த மீட்பு படையினர் டிராக்டரில் இருந்தவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் குழந்தைகள், பெண்கள் உட்பட 12 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மேலும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தெலுங்கானாவில் அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவரை தரையில் எடுத்துச் சென்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிஜாமாபாத் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு நோயாளி ஒருவரை அவரின் உறவினர்கள் அழைத்துச் சென்றனர். ஆனால் நடக்கவே முடியாதவரை முதல் தளத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு சக்கர நாற்காலியோ ஸ்ட்ரெச்சரோ அங்கு இல்லை என கூறப்படுகிறது. வேறு வழி இல்லாததால் நோயாளியின் உறவினர்கள் அவரின் காலை பிடித்து மருத்துவமனை வாசலில் இருந்து லிப்ட் வரை தரதரவென இழுத்துச் சென்றனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி நடைபெற்ற இச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மருத்துவமனை கண்காணிப்பாளர் பிரதிமா ராஜ், மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவர் மதுபோதையில் இருந்ததாகவும் அவருக்கு மருத்துவமனை பணியாளர்கள் வீல் சேர் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நோயாளிக்கு மருத்துவமனை ஊழியர்கள் உதவியதற்கான கண்காணிப்பு கேமரா காட்சிகளும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அந்நாட்டு பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவை நோக்கி புகை குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் மோடி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஜப்பானில் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மீது குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் உள்ள வயகமா என்ற பகுதியில் உள்ளாட்சி தேர்தலினை ஒட்டி பிரதமர் ஃபுமியோ கிஷிடா பரப்புரை மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் அவர் பேச தொடங்குவதற்கு முன்பு கூட்டத்தில் இருந்த ஒருவர் பிரதமரை நோக்கி கையெறி குண்டு ஒன்றை வீசினார். அதிக சத்தத்துடன் குண்டு வெடித்து புகை மூட்டம் சூழ்ந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் இதில் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தொடர்ந்து பிரதமரின் பாதுகாவலர்கள் அவரை அங்கிருந்து பத்திரமாக அழைத்து சென்றனர். மேலும் குண்டு வீசிய நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கடந்த ஆண்டு ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே தேர்தல் பரப்புரையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போதைய பிரதமர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் பிரதமர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது நண்பர் ஃபுமியோ கிஷிடா நலமுடன் இருப்பதை அறிந்து நிம்மதியடைந்ததாகவும் ட்விட்டரில் மோடி பதிவிட்டுள்ளார். இதுடன் சூப்பர் 16 நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அடுத்த செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் விஷ்ணுராஜ்.